ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் பிடிஎஸ் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட், சூப்பர் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பிடிஎஸ் பாய்ஸ்க்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுமா? க்யூட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எஸ், இதோட பார்ட் 1 ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான ஆங்க்ரி பேர்ட்ஸோட பியூட்டிஃபுல்லான ஆங்க்ரி மூமெண்ட் பார்ட் 2. லெட்ஸ் கோ. இது ஜேகேவோட மோஸ்ட் ஐகானிக் ஆங்க்ரி மூமெண்ட். இங்கே ஜேகே பத்தி எரிஞ்சிட்டு இருக்காரு. காரணம் நம்மளோட ஜின் இங்கே திருட. அவர் யார் ஃபோட்டோலலாம் கூட இருக்காரோ அவங்களுக்குலாம் பாயிண்ட் கட்டு. பட் ஜேகேவோட ஃபோட்டோவில் நிறைய ஜின் இருக்காரு. ஸோ ஜேகேக்கு கோவம் வந்துடுச்சு. வாவ், ஆங்க்ரி பன்னி. போட்டு உடைக்கிறாரு. ஓ ஜினியோங் இங்கேயும் ஜினியோங். எத்தனை ஜினியோங். எத்தனை கோவம் பண்ணி. இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஜிமினா மிஸ் பண்ணிட்டாரு. ஹோபி, நீ மிஸ் பண்ணிட்ட. ஜிமினா, இதான் கோவமா? வாவ், எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? பட் இது சீரியஸ். இது ஹலோ கான்சிடர், அதாவது டிவி ஷோ. இது அவங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த பாய் அவங்களோட வீட்டை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. குறிப்பாக அவங்க மாம் அண்ட் சிஸ்டர். அதுவும் அவங்க சிஸ்டரை ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதும் மிஸ்டர் பார்க் ஜிமினுக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. ஜேகேவை கோவப்படுத்தின ஆர்மி யாராவது இங்கே இருக்கீங்க? ஜேகே கம்போச்சா, இது ரொம்ப நல்லா இருக்கு. லெமன் ஃப்ளேவர். இது பவர் பேக் போல் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். 1 டேக்கு ஒரு பேக். பட் இதை சொல்லி முடிச்ச கொஞ்ச நாள்லயே ஃபுல்லாக சோல் அவுட். ஜேகேக்கு அது கிடைக்கல. அதனால ஜேகே கோவம் வந்துருச்சு. அதனால வந்தாரு லைவ். கம்போச்சா, எவ்ரிவன், கம்போச்சா லெமன் ஃப்ளேவர் எனக்கு கிடைக்கல. கோவம் வருதா? நீங்கள் என்ன ரொம்ப வேகமாக இருக்கீங்க? எனக்கு வெறும் 2 பேக்கெட் தான் கிடைச்சிது. நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. எல்லாமே சோல் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு லெமன் ஃப்ளேவர் கிடைக்கவே இல்லை. யார் அந்த ஆர்மிஸ்லாம் பேபி பனியை கோவப்படுத்தினது? நீ இதெல்லாம் ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்ட. உள்ளே வர க்ளீன் பண்ணணும். ஓகே ஜேகேவை பார்த்துட்டு, அவன் உன்னை விட சின்ன பையன். இருந்தாலும் உன்னை விட அவன் நல்லா ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு 14 வயசு தான் ஆகுது. நான் என்ன செய்ய? அவன் ஏன் திரும்பி வரான்? அவன் ஏன் என்கிட்டே திரும்பி வரான்? நீ இதை மிஸ் பண்ணிட்ட. இதை நீ இன்னும் நல்லா செய்யணும். உள்ளே வர செய்யணும். ஓகே, இந்த வேலை முடிஞ்சதோ என்னால் அவனை அடிக்க முடியும். எனக்கு உண்மையாக கோவம் வருது. மிஸ்டர் பார்க் ஜிமின், வெறும் 14 வயசு பையனை அடிக்க பிளானிங்? ஜேகே, அவன் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான். யாரு அவனா? அந்த அதிக பிரசங்கியா? நான் இங்கேருந்து போகும்போது அவன் தலைமையிலே அவனை அடிக்க நினைக்கிறேன். ஹோல்டன் மிஸ்டர் பார்க் ஜிமின், நான் குழந்தைங்களோட ஸ்டோரி லெட்டர் பண்ண யோசிக்கிறேன். ஸ்டாப், சிரிக்கிறாங்க. யாரு சிரிச்சா? மிஸ்டர் கிம்தயான், ப்ளீஸ் திரும்பவும் சரிங்க. இவங்க தான் வேர்ல்டு ஃபேமஸ் பாய்ஸ் குரூப் மில்லினியர். பட் இங்கே சிப்ஸுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஹனி ஃப்ளேவர், பட்டர் வேற. ஸோ 2 பேருக்குமே அது பிடிக்கும். ஸோ 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. மில்லினியராது கில்லினியராது, இப்போ தேவை எனக்கு சிப்ஸு. ஜின்னோட மிஷன் சுகாவை எழுப்புறது. இந்த வேர்ல்டு வைடு ஆன்சமுக்கு நல்லா தெரியும் இதுதான் வேர்ல்டுலேயே டேஞ்சரான வேலைன்ட்டு. ஜின்னை பாருங்க. வெளியே வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சுகா யோசிக்கவே இல்லை. நோ. ஜின் இப்போ கையை பிடிக்க போறீங்களா? இல்லை, விட்டுட்டாரு. பாத்தீங்களா, யாருக்கும் அடங்காத ஜின் சுகா பார்த்து பயப்படுறாரு. ஜிமினா, சுகா இங்கே வா, சேர்ந்து மேட் பண்ணலாம். இங்கே வா, சேர்ந்து மேட் பண்ணணும். சார் இவங்கயா என்ன சேர்ந்து மேட் பண்ணலாம்? நான் இன்னும் என் வேலையை முடிக்கல. கோவம் வருதா மிஸ்டர் பார்க் ஜிமின்? இது என்ன? இது அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அதை விட்டுட்டு நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க? பார்க் ஜிமினை பாருங்க. பத்தி எரிஞ்சிட்டு இருக்காரு. ஜேகே, உனக்கு தெரியுமா நீ ஆரம்ப விட மோசமான டான்சர். கேமெல்லாம் தூக்கி போடுங்க ஜின், ஒரு வழியாக்குங்க ஜேகேவை. ஜங்குக் 1 டே உலகம் நின்று போச்சு. லைஃப் கோஸ் ஆன் சாங்கோட லைன்ஸு. பட் ஜேகே ஒரு லைனை விட்டுட்டாரு. போச்சு ஜிமின் அண்ட் ஜின். தேங்க்யூ ஜங்குக்கா. போச்சு ஜங்குக்க பாருங்க. எவ்வளோ கோவம். வீடு பேக் தொலைஞ்சு போச்சு. இல்லை மெம்பர்ஸ் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அது வீக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே நடக்க போகிற ட்ராமாவை நீங்களே பாருங்க. ஆரம் ஃபோன் பேசுகிறாராம் மேனேஜர்கிட்ட.
அது மட்டும் இல்லாமல் வியோட பேக்கில் தான் எல்லாமே இருந்தது. அவனோட டிக்கெட், பாஸ்போர்ட், பேப்பர் ஒர்க் எல்லாமே. ஏய், நீ யூரோப்பில் சுற்ற முடியும், ஆனால் ஃப்ளைட் ஏறி கொரியா போக முடியாது. வியால வர முடியாது. ஸோ யாராவது ஒருத்தவங்களை வீ கூட விட்டு நம்ம போயிடலாம். எனக்கு கோவமாக வருது. ஏய், ஏன் கோவப்படுற? நீ துடிச்சிட்டு எங்கள் மேலே கோவப்படுற? இப்போ என்ன ஷூட்டிங் பண்ணணுமா? பின்ன ஷூட்டிங் நம்ம முடிச்சு தான் ஆகணும். ஓ, இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் வீட்டுக்கு போகணுமா? போகிறேன். போ. எவ்வளோ ட்ராமா பண்ணுவீங்க பாய்ஸ். போதும். ஐ லவ் யூ 24/7. ஓ, இதை நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஏய், உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, பட் அப்போனா என்னன்னு தெரியும். ஓ, உண்மையாகவே ஜிமினாக்கும் ரொம்ப கோவம் வருதுப்பா. நான் திருடன் இல்லை, அதனால இதை நான் பிடிச்சிக்கிறேன். நானும் தான் திருடன் இல்லை, அதனால நானும் பிடிச்சிக்கிறேன். நீ திருடன் போல தான் இருக்க. நீ இப்போ என்ன தான் சொல்ல வர? நீ கேமை நினச்சி இவ்வளோ கோவப்படுற? இன்னொன்று மிஸ்டர் பார்க் ஜிமின், அவர் கேமை நினச்சி கோவப்படல. நீங்கள் சொல்கிறீங்கள திருடன் அதை நினச்சி தான். இது அவரங் ஷூட்டிங் டைமில். வி அப்போல்லாம் அவரங் குரூப்போட அதிகமாக இருந்தாரா, அதனால் நம்ம குரூப் பாய்ஸ்க்கு செமையான காண்டு. விளையாட வர மாட்டாங்க. ஏய், 3 பேரும் விளையாடலாம். நோ, உன் கூட இல்லை. ஜிமினா, என் கூடயும் விளையாடு. ஜிமினா, என் கூடயும் விளையாடு. ஓ, இவங்கள ஜெலஸ் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஓ ரியலி வி? ஓ, ஜேகே பால் மேலே கோபப்பட்டு இருக்காரு. ஏன்னா அது ஜம்பிங் பால்ல ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. ஓ ஷியர். ஏ பால், நீ ரொம்ப ரூடு. ஹே பால், ஏன் ஜேகே பேச்சு கேட்காம ரூடா இருக்க? ஜிமினா வியோட பாட்டில தூக்கி போட்டுட்டாரு. ஸோ வி அவரை திருப்பி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு பட்டிலேயே. ஓ பாய்ஸ், ஆன் கேமரா முன்னாடி இப்படி பட்டில் அடிச்சுட்டு பட் இந்த பாய்ஸ்க்கு பட்டில் அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப் யாரது? ஜெஹோப். ஓ, ஜிமினோட ஃபேஸை பார்த்தீங்களா? ஓ மை காட். பட் இது ஜிமின் வி ஜின்னோட ஹைகானிக்கலான வி லைவ். அதாவது கெமிஸ்ட்ரி பேப்பர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களே, ஜிமினாக்கு கோவம் வந்துடுச்சு. ஏய், இப்போ எல்லாம் அமைதியாகுங்க, இல்லைன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏய், ஸ்டாப் இட். அது ஸ்டாப் இட் இல்லை, ஸ்டாப் இட். ஏய், அப்போ ஸ்பெல்லிங்க சொல்லு. ஓ கியூட். பட் இந்த ஃபேஸ் சூப்பர் கியூட். நோ, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஸ்மைல் இல்லை, இது சரியில்லை. ஓகே, பட் நீங்களே அங்கே இல்லையே, அதுக்கு என்ன சொல்ல? ஹே பன்னி, என்னாச்சு? மெம்பர்ஸ் கண்டுக்கலையா? ஜேகே தள்ளி போயிட்டாரு. மெம்பர்ஸ் பாருங்க அங்க. ஜேகே ஃபர்ஸ்ட்லாம் ஹோபியும் அதிகமாக பேசுவான், ரொம்ப லவ்லியா. ஹோபி, ஏய் நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஜிமினா, நம்ம ஹோபியும் ரொம்ப பிரைட், பட் ஏனோ தெரியல கேமரால ஓல்டாக தெரியுறான். ஹோபி, ஏய் என்ன ஓல்டுன்னு சொன்ன நான் உன்னை கொன்று போட்டுருவேன். நோ, ஹோபியும் ரொம்ப பிரைட், ரொம்ப சேர்ஃபுல், பட் ரொம்ப குழந்த மாதிரி. அடுத்த வருஷம் மெச்சூர்ட் ஆகிடுவான். ஜிமினா, இப்பெல்லாம் கோவப்படுத்துறீங்க. ஹோபி ரொம்ப கோவப்படுவார், பார்த்தீங்களா அவர் கோவம் எப்படி இருக்குன்னு? வாவ், இவரு தான் சங்கோ சோக். இது 5 ஃப்ரூட் கார்டு இருக்கணும், அப்போ பெல் அடிக்கணும். தப்பா பெல் அடிச்சது எல்லா கார்டையும் மொத்தவங்க கிட்ட கொடுத்துடணும். பட் ஜேகேக்கு இந்த விளையாட்டு விளையாடவே தெரியல, தப்பா பெல் அடிச்சிட்டாரு. போச்சு. ஹோ ஜேகே தோத்து போனாருன்னா இப்படிதான் பயங்கரமாக கோவப்படுறாரு. உண்மையாக பிடிஎஸ் கோவப்படும் போது கூட ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகா. உன்னோட சொல்கிற எத்தனை பெருசு? 23 சென்டிமீட்டர். அடிங்க, எப்போ பார்த்தாலும் என் ஹைட்டையே வச்சுக்கிட்டு. எனக்கு என் கண்ணு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் ஹைட்டு ரொம்ப பிடிக்கும். ஜிமினோட மைண்ட் வைஸ் இப்போ என்னவா இருக்கும்? வெளியே இருந்து எவனும் தேவலடா, நீங்களே போதும் எனக்கு. 3 ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம். விம் மீன் குக். ஜிமினா நடுவில். ஜேகே. வி. ஜேகே. என்னாச்சு? ஜிமின் அண்ட் ஜேகே வி பக்கத்தில் இருக்காரு, அதுவும் கோமா இருக்காருன்னு நினைக்கிறேன். கொரியன் ஆர்டிஸ்ட்க்கு இப்போலாம் லாலிபாப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கிம்தேயானுக்கு பிடிக்கல. பூவர் லாலிபாப். ஓபியோக்கு மோசமாக கோவம் வந்தால் என்ன ஆகும்? லாஸ்ட் டே அவனோட லிப்ஸ் இப்படி இருந்தது. எஸ் நான் ரொம்ப மூட் அவுட்டில் இருந்தேன், கோவமாக இருந்தேன் அப்படின்னா என்னோடய லிப்ஸ் இப்படி ஆகிடும். இது என்ன எமோஜி மாதிரி இருக்குது? எஸ் நானும் நோட்டீஸ் பண்ணேன், இது எமோஜி மாதிரி தான் இருக்குது. நான் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்னோட பென் வந்து இவனோட ஒயிட் ஷர்ட்டில் பட்டுடுச்சு. அப்போ இவனோட லிப்ஸ் எப்படி இருந்தது? இப்படி கிழிஞ்சு போகிற மாதிரி. ரியலி இப்படியா இருந்தது? இந்த கேமை இன்னும் விளையாடிட்டு இருக்காங்கப்பா பிடிஎஸ். வி சொல்கிறாரு இன்னும் கேம், பட் ஜிமின் சொல்கிறார் வாயை மூடு. எவ்வளோ கோவம். பட் இந்த கோவத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப க்யூட்டாக தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.